நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நண்பா, நட்டி நடராஜ் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு நெருங்கிய நண்பராக தான் இருந்துட்டு இருந்தார். நிறைய தளபதி படத்துலேயும் வந்து பணியாற்றி இருக்காரு. புலி படத்தில் கூட அவர் தான் வந்து ஒளிப்பதிவாளர். ஸோ தளபதி விஜய்க்கு வந்து ரொம்ப நாள் நீண்ட கால நண்பனாக தான் இருந்துட்டு இருந்தார். ஆனால் அவர் இப்போ ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு அவர் இப்போ சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றத வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பரபரப்பாகவும் எல்லாரும் போட்டு அடிக்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுக தளபதி விஜயை வந்து எப்படியாவது ஒழிச்சணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு பல நடிகைகள் சினிமா துறையில் இருக்க நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் நம்பினவங்க, தளபதி கூட நடித்தவங்க கூட வந்து பெரிய துரோகம் அப்படின்றதையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வன்மதியும் வந்து கக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எஸ்டர்டே வந்து நீங்கள் ஒரு டீசர் அப்படின்றது வந்து வெளியானது வந்து பார்த்துருப்பீங்க. TN 2026 அப்படின்ற ஒரு படத்தோட டீசர் அப்படின்றது வெளியாயிருக்கு. இது பார்க்கறதுக்கு 100% விஜயை பற்றின ஒரு படமாக தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. முழுக்க வந்து நட்டி நடராஜ் வந்து தளபதி விஜயை வந்து அப்படியே ரெசபிள் பண்ணுற மாதிரி இருந்துட்டு இருக்காரு. புஷி ஆனந்த் வந்து தம்பிராமையா வந்து நடிக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ தம்பிராமையாவோட பையன் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தம்பிராமையாவாக இருக்கட்டும், தம்பிராமையாவோட பையனாக இருக்கட்டும், திமுக வந்து ரொம்பவே வந்து க்ளோஸாக இருந்துட்டு இருக்காங்க. முக ஸ்டாலினே வந்து அவருடைய பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்துட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த ஒரு ட்ரைலரை பார்த்துட்டு வந்து தளபதி விஜய்க்கு ஆதரவான படம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் முழுக்க இது தளபதி விஜய்க்கு எதிரான படம். எலெக்ஷன் டைம், அதாவது ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விஜயை ட்ரோல் பண்ணி விஜயை ரோஸ்ட் பண்ற மாதிரி வந்து படத்தை எடுத்து விஜயோட பேரை கெடுக்கணும் அப்படின்றதா வந்து ஒரு பெரிய கோலா இருந்துட்டு இருக்கு. அதுக்காக பணம் போட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது தெரியாம நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ற படம் அப்படின்ற மாதிரி வந்து தப்பா புரிஞ்சுட்டீங்க. விஜயை ரோஸ்ட் பண்ற ஒரு படமா தான் இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து யாரும் நம்பாதீங்க அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு படத்தில் வந்து நட்டி நடராஜ் நடிச்சது வந்து தளபதி விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு துரோகமாக தான் இருந்துட்டு இருக்கு. அதனாலேயே வந்து நட்டி நடராஜனையும் போட்டு எல்லாரும் வந்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எல்லாம் நன்றி கட்ட மனுஷன்யா, எங்க அண்ணன் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, நன்றி கட்ட ஆளா இருக்கியா சொல்லிட்டு எல்லாரும் வந்து பொழக்கிறாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸாக சொல்லுங்க.